லைஃப்பில் எப்பயுமே அடுத்தவங்களை நினச்சி மற்ற விஷயங்களை நினச்சி எனக்கு எப்பயுமே ஒரு ஃபீலிங் இருந்துக்கிட்டே இருக்குது, ஒரு சோகம் எனக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். நம்ம மனுஷங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது உண்மையாகவே சந்தோஷம் இல்லை சோகம், இது ரெண்டுமே டிக்ஷனரியில் தேடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே ஜஸ்ட் கேப் ஃபில்லர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டுமே உண்மை கிடையாது. ஒரு குறிப்பிட்ட காலநிலையை ஃபில் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டெக்னிக்காக தான் இந்த சோகம், இந்த சந்தோஷம் அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களுமே நம்மளுக்குள்ளே இருக்கும். பொதுவாகவே நம்மளுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம் ரொம்ப சின்னதாகவும் சோகமாக இருக்கக்கூடிய காலம் ரொம்ப பெரியதாகவும் தெரியும். காரணம் என்ன அப்படின்னா, நாம் எந்த விஷயத்தோட எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகியிருக்கோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இந்த ஹாப்பி அண்ட் சேரோ அப்படிங்கிற இந்த ரெண்டு விஷயங்களும் கனெக்ட் ஆகியிருக்கு. நாம் சோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த, இல்லை ஏதோ ஒரு தவறு நடந்துருச்சு, இல்லை ஏதோ ஒரு இழப்பு நடந்திருக்கு, அது உங்களை பொறுத்தவரை ஒரு பெரிய சோகமான நிகழ்வு, அந்த நிகழ்வு நடந்தப்ப நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க, ரொம்ப சோகமாக இருந்திருப்பீங்க. ஓகே, பரவாயில்ல, ஆனால் அது பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு. ஆனால் இன்னைக்கும் அந்த ஒரு நிகழ்வை நீங்கள் மறுபடியும் நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு எந்த அளவுக்கு சோகமாக இருந்தீங்களோ அதே அளவுக்கு இன்னைக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்க. இன்னைக்கு இல்லை, என்னைக்கு நினைச்சாலும் அந்த ஒரு விஷயம் உங்களை நினைக்கிறப்பெல்லாம் அதே ஒரு சோகமயமான நிலைக்கு கொண்டு போகும். இதையே ஒரு பக்கம் மாற்றி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியட்ல ரொம்ப சந்தோஷமா இருந்திருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு விஷயம் நடந்திருக்கலாம், இல்லை எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம், இல்லை உங்கள் ஃபேமிலியோட நீங்கள் ஒரு ஹாப்பியான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். அந்த ஒரு பர்டிகுலர் டைம் பீரியடை நினச்சி பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு இருந்த அதே சந்தோஷம் இன்னைக்கு நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நினைக்கிறப்ப வருதான்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் மட்டும்தான் நம்மளுக்குள்ளே இருக்குமே தவிர அதே அளவுக்கான சந்தோஷம் நம்மளுக்குள்ளே இருக்கிறது கிடையாது. இதுதான் மனித மனதினுடைய இயல்பு. ஏன்னா நல்ல விஷயங்களை இல்லை சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் பெருசாக ரெகனைஸ் பண்ண தவறிடுறோம். இதுதான் முக்கியமான பிரச்சனை. நீங்கள் உங்கள் லைஃப்பில் சந்தோஷமாக இருந்த மூமெண்ட்ஸை என்ஜாய் பண்ணாமல் விட்டுறீங்க. நாம் ஏதோ ஒரு ஹரிபரியான லைஃப் ஸ்டைலில் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதனால் நாம் நம்மளோட சோகமான விஷயங்களுக்கு மட்டும்தான் நம்மளோட கவனத்தை செலுத்த முடியுதே தவிர சந்தோஷமான விஷயங்களில் நம்மளோட கவனத்தை செலுத்த முடியல. திடீர்னு ஏதோ ஒரு பிரச்சனை வந்தால் தான் நீங்கள் உங்களோட வேலை எல்லாத்தையுமே நிறுத்திட்டு இப்போ இருக்கிற பிரச்சனைகளை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க. ஏதோ ஒரு விஷயத்தை இமீடியட்டாக சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட முழு அட்டென்ஷனையும் அங்கே கொடுக்குறீங்க, உங்களோட முழு எஃபர்ட்டையும் கொடுத்து அந்த விஷயத்தை சரி பண்ண முயற்சி பண்ணுறீங்க. இல்லை இப்போ ஒரு விஷயம் நல்லது நடந்திருக்கு, இல்லை ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்குன்னா ஓ அப்படியா சந்தோஷம்னு ஒரே வார்த்தையில் அதை சொல்லிட்டு அதிலிருந்து சிம்பிளாக நீங்கள் மூவ் ஆன் ஆகி போயிட்டே இருக்கீங்க. ஈவன் இன்னைக்கு எல்லாருமே இந்த டிஜிட்டலுக்குள்ளே வந்ததுனால இந்த ஒரு வார்த்தை, இந்த வாய் விட்டு பேசுறது அப்படிங்கிறது கூட இன்னைக்கு மக்கள் மத்தியில் இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சின்ன ஸ்மைலி சிம்பிள், இல்லை ஒரு சின்ன தம்ஸ் அப் சிம்பிள், இல்லை ஒரு சின்ன கிளாப் சிம்பிள் போட்டுட்டு நிஜமாவே நாம் நடந்த அந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம ரொம்ப பெருசாக சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாய பிம்பத்தை நம்மளுக்கு நம்மளே உருவாக்கிக்கிறோம். இல்லை அதுக்கு நான் அவ்வளோ சந்தோஷப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற நிஜமாவே ஒரு மோசமான மென்டாலிட்டிக்கு நாம் எல்லாருமே ஆளாயிட்டோம். இது எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்த போகுது? அவன் சொன்னாங்க, சரி ஓகே சந்தோஷம்னு சொல்லிட்டு ஒரு நான் தம்ஸ் அப் போட்டேன், இதில் என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனால் உண்மையாக அந்த சந்தோஷத்தை நீங்கள் உங்களுக்குள்ள பகிர்ந்துக்காத ஒரு காரணத்தினால உங்களுக்குள்ள அந்த சந்தோஷம் அப்படிங்கிற அந்த ஒரு இருத்தல் படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே வருது. பல பேரோட வாழ்க்கையில் அவங்க சோகமயமான கஷ்டப்பட்ட காலங்கள் மட்டும்தான் அவங்களுக்கு ரொம்ப நாள் இருக்கிற மாதிரி தெரியுது. சந்தோஷமாக இருந்த காலகட்டங்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஷார்ட் டைம் பீரியடாக தான் இருக்குது. இதுக்கான பேசிக்கான விஷயம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் சோகமாக இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயங்கள் தான் காரணமாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு விஷயம், அடுத்தவங்களோட நீங்கள் உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறது. நீங்கள் நடந்த ஒரு விஷயம், நான் அப்படி பண்ணிட்டேன் அவங்க அப்படி பண்ணலை, இல்லை அவங்க அப்படி பண்ணாங்க நான் இப்படி பண்ணிட்டேன், ஏதோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கறது, இல்லை ப்ரெசன்ட் சினாரியோஸில் ஏதோ ஒரு விஷயத்தை கம்பேர் பண்ணி பார்க்கறது. ஒரு சோகமயமான விஷயங்கள் உங்களுக்கு இப்போ ஞாபகம் வந்தாலும் ஆல்ரெடி அக்கர் ஆகியிருக்க ஏதோ ஒரு விஷயத்தோட நீங்கள் அதை சிங்க்ரனைஸ் பண்ணி பார்ப்பீங்க. அன்னைக்கும் அப்படி தானே நடந்தது, அன்னைக்கும் இதே மாதிரி தானே பேசுனாங்க, அன்னைக்கும் இதே மாதிரி தானே ஒரு சூழ்நிலை நடந்தது அப்படின்னு உடனடியாக அந்த விஷயத்தை நீங்கள் கம்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் நல்லது நடந்தால் நம்ம மனசு கம்பேர் பண்ணாது. ஏதோ ஒரு சோகமான விஷயங்கள் நடக்கும் பொழுது, இல்லை நாம எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள் நடக்கிறப்ப தான் ஆட்டோமேட்டிக்காக இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்மளோட மனசு நம்மளை அறியாமலே செய்ய ஆரம்பிக்கும். நாம இதை தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். இந்த இடத்துல அந்த கம்பேரிசன் தேவை கிடையாது. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா ஜஸ்ட்
இருக்கிற விஷயத்தை இருக்கிற மாதிரி அக்செப்ட் பண்ற மென்டாலிட்டியை நீங்க உங்களுக்குள்ள வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே லைஃப் டோட்டலாவே சேஞ்ச் ஆகும். ஜஸ்ட் ட்ரை டு அக்செப்ட் த திங்ஸ் ஆஸ் இட் இஸ். அதை எந்த ஒரு விஷயத்தோடையும் நம்ம சிங்க்ரனைஸ் பண்ணவோ கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியங்களோ இல்லை. மற்ற எதோடையும் கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியங்கள் இல்லை. அப்போ இந்த கம்பேரிசன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னாலே முதல்ல உங்களோட பிரச்சனைகள்ல ஒரு 60% உங்களோட சோகத்துக்கு காரணமா இருக்கக்கூடிய 60% நீங்க நெக்லெக்ட் பண்ணிடலாம். மீதி இருக்க 40% என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாம செஞ்ச சில தவறுகள் தான். அது இந்த சுச்சுவேஷனோட சிங்க்ரனைஸ்ட் ஆகலாம், ஆகாம இருக்கலாம். நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷனை நம்ம ஒன்று வச்சிருப்போம். இது செஞ்சா இது நடக்கும், இது இப்படி பண்ணா அது அப்படி போகும். ஸோ நம்ம மனசுக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக எப்பயுமே ஒரு ஃபியூச்சரை பற்றின ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு பிளானிங், இல்லை ஒரு ஃபோர்காஸ்டிங் எப்பயுமே உள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்ம முன்னாடி பிளான் பண்ண ஏதோ ஒரு விஷயம் தவறாக போயிருந்துருக்கலாம், இப்பவும் அதே மாதிரி நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் நம்மளுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். இதுவும் எகைன் அனதர் ஃபார்ம் ஆஃப் கம்பேரிசன் தான். அப்போ நீங்கள் பண்ண ஒரு விஷயத்துக்கும் பிளானிங்க்கும் நடந்த சினாரியோஸ்க்கும் ஒரு சர்க்கம்டன்சஸ் இருந்திருக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கும் பிளானிங்க்கும் நடக்க போகிற சினாரியோஸ்க்கும் அதுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அப்போது முதல் விஷயம், எக்காரணம் கொண்டும் எதையும் கம்பேர் பண்ணாதீங்க. பொதுவாக இந்த கம்பேரிசன் வரப்போ சொல்லுவாங்க மற்றவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் இந்த இடத்துல மற்றவங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையவே நான் பயன்படுத்தலை. நீங்கள் உங்களுடைய கம்பேர் பண்ணி பார்க்காதீங்க. ஏன்னா நேற்று இருந்த நீங்கள் இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் நாளைக்கு இல்லை. நீங்கள் படிப்படியாக ஒவ்வொரு நாளும் உங்களோட செல்ஃப்லையும் உங்களோட மென்டாலிட்டியில் உங்களோட தாட் ப்ராசஸில் நீங்கள் எவால்வ் ஆகிட்டே தான் இருக்கீங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்க பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் உங்களுக்குள்ள ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்க ரோட்ல பார்த்த ஒரு சின்ன இன்சிடென்ட்டா இருக்கலாம், இல்ல எங்கேயாவது ஒருத்தர்கிட்ட பாக்குறீங்க, அவர் சொன்ன ஒரு வார்த்தையா இருக்கலாம், உங்களுக்குள்ள கண்டிப்பா ஏதோ ஒரு தாக்கத்தை தினமும் ஏற்படுத்திக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட லைஃபே நீங்க எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு இருக்கிறது நாளைக்கு இருக்க போறது கிடையாது. நம்மளோட லைஃபையே நம்ம அந்த மாதிரி பார்க்குறப்ப மற்றவங்களை இதையும் கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் உங்களோடையுமே நீங்க உங்களை கம்பேர் பண்ணி பார்க்கறது முதல் தவறு. உங்களுடைய கடந்த கால தவறுகள் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு காரணியா என்னைக்குமே இல்லாம இருக்கிறத நீங்க பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே என்னைக்குமே நீங்க சந்தோஷமா இருக்கலாம். இதை அவாய்ட் பண்ணீங்க அப்படின்னாலே நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்த மாதிரி சந்தோஷமா இருக்கக்கூடிய காலம் சின்னதாகும், சோகமா இருக்கக்கூடிய காலம் பெருசாம இருந்தது இல்லையா? இந்த ரெண்டு விஷயத்த நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா இது அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். உங்களுடைய சோகம் அப்படிங்கிறது ஜஸ்ட் லெட் இட் பி அப்படின்னு நம்ம சொன்ன அதே விஷயத்தப்படி எப்படி இருக்கோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ண பழகிடுவீங்க. அது ஆட்டோமேட்டிக்காவே ஒண்ணுமே இல்லாத ஒரு சின்ன விஷயம் ஆயிடும். உங்களோட சந்தோஷமான தருணங்கள்ல நீங்க உங்களோட கவனத்தை செலுத்த ஆரம்பிப்பீங்க. உங்களோட ஃபோக்கஸ் ஃபுல் அட்டென்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷம் உங்களுக்குள்ள அதிகமா ரெஜிஸ்டர் ஆகும். அதனுடைய காலம் அதிகமா உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு சின்ன சேஞ்ச் நம்ம வாழ்க்கை முழுக்க நம்ம எப்பயுமே சந்தோஷமா இருக்கிறத மேக் ஷூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு டெக்னிக்கா இருக்குன்னு நான் நம்புறேன்.